தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மாநிலங்களவைக்கான வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இந்த நிகழ்வில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் மதிமுக சார்பாகவும் யாரும் பங்கேற்கவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. சீட் கிடைக்காததால் வருத்தத்தில் இருக்கிறாரா வைகோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். இதுல மதிமுகவோ அதன் சார்பில் யாரும் பங்கேற்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது? தமிழகத்தில் 6 மாநிலங்களவை பதவிக்கான பதவியிடம் காலியான நிலையில தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில திமுக சார்பாக 3 வேட்பாளர்களும் ஒரு இடம் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே வைகோ இந்த மாநிலங்களவை தேர்தலில் கடந்த முறை திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்டார். இந்த நிலையில் மீண்டும் வைகோவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர்கள் மதிமுக தரப்பில் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் போது ஒரே ஒரு மக்களவை தொகுதி மட்டுமே மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. மாநிலங்களவை தேர்தலின் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்குவது குறித்து அப்போது பேசிக் கொள்ளலாம் என்று திமுக தரப்பில் தெரிவித்ததாகவும், ஆனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை அடுத்து வைகோ வருத்தத்தில் இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. இன்றைய தினம் திமுகவுடைய வேட்பாளர்களும் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனும் வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் அனைத்து கூட்டணி கட்சியுடைய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்ட நிலையில் மதிமுக சார்பில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவோ, முதன்மை செயலர் துரை வைகோவோ, மற்ற நிர்வாகிகளோ யாரும் கலந்து கொள்ளாமல் இருப்பது வைகோ தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படையாகவே இந்த மனு தாக்கலில் கலந்து கொள்ளாமல் தெரிவித்திருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. பாலா, ஏற்கனவே விவரங்களுக்கு நன்றி கோகுல்.